ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வாரங்களிலே மே முதல் வாரத்தில் அநேக சபைகளிலே விடுமுறை வேதாகம பள்ளி என்று சொல்லி எல்லா சபைகளிலும் நடத்துவதை நாம் பார்க்கிறோம். வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல், விடுமுறை வேதாகம பள்ளி. ஸோ இதில் சிறு பிள்ளைகள் 3 வயது 4 வயதிலிருந்து ஒரு 15 16 17 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு 1 வீக் பைபிள் கிளாஸஸ் நடத்துவோம். பைபிள் கிளாஸ் இல்லை, அது பேர் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல். சரி, என்ன இது வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல், விடுமுறை வேதாகம பள்ளினா என்ன? நிறைய நேரத்தில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சிறு பிள்ளைகளை கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுறாங்க, சிறு வயதிலேயே அவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொடுத்து அவிசுவாசிகள், கர்த்தரை அறியாதவர்கள், அவங்கள பிள்ளைகள் சின்ன வயசுலேயே அவங்கள மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. இதை மதமாற்றமோ இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவத்தை திணிப்பதோ அல்ல. இதனுடைய பேக்ரவுண்டு நான் சின்னதாக நான் சொல்ல விரும்புகிறேன். 1890 1890 ஆண்டு, இந்த இயர் 1890 அந்த வருஷத்தில் இது ஆரம்பிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் 1952 ஆண்டில் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ என்ன நோக்கத்தோட நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் ஆரம்பித்தாலாம் இருக்கும். ஸோ நான் அதுக்குள்ளே போக விரும்பல. எந்த நோக்கத்துக்காக இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால், 1950 ஆண்டுகள்லாம் அப்போ ஸ்கூல் அப்பவும் பள்ளிக்கூடங்கள்லாம் இருந்தது. ஆனால் சம்மர் டைமில் பிள்ளைங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க இந்த 1 மாதம் 2 மாதம் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு, சரி அவங்க வீட்டில் இருக்கிறாங்களா, அவங்க பிரயோஜனமாக அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும், அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் ஏதாவது நம்மளால் இயன்ற உதவிகளை நம்ம செய்யணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு கூட மிஷினரிகள் இதை ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலில் என்ன நடக்கும்னு சொன்னால், சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கப்படும். பெற்றோர் கீழ்ப்படியணும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படியணும், பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்க நல்லது செய்யணும், ஜெபிக்கணும், நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும்னு சொல்லி நல்ல விஷயம்தான் போதிப்பாங்க. அங்கே ஏதோ தவறுகளை சொல்லி தர மாட்டாங்க, நல்ல விஷயங்களை போதிப்பாங்க. வேதத்திலிருந்து கதைகள், சின்ன சின்ன கதைகள், நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, பைபிள் ஸ்டோரிஸ். எல்லா ஸ்டோரிஸ்லையுமே ஏதாவது ஒரு மாரல் லெசன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரியை சொல்லி அந்த ஒரு மாரல் லெசனையும் என்ன பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. பாடல் மூலமாக சொல்லிக் கொடுப்பாங்க, டான்ஸ் மூலமாக சொல்லிக் கொடுப்பாங்க, சின்ன ஸ்கிட்டு நடித்து காட்டுவாங்க. பப்பட் ஷோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பப்பட் ஷோ செய்வாங்க பொம்மைங்களை வச்சு. அதுக்கப்புறம் சின்ன ஸ்நாக்ஸ் ஏதாவது பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கிறவங்க ஏதாவது லஞ்சு ஒவ்வொரு நாளும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு வாரம் நடக்கும். அது அந்த ஒரு வாரத்தில் அவங்க வெயிலில் போய் விளையாடாமல், இல்லை வீட்டில் இருந்தால் சும்மா என்ன பண்ணுவாங்க, டிவி இல்லைன்னா ஃபோன் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த நாட்களை பிரயோஜனமாய் அவங்க கழிக்கணும்னு சொல்லி அவங்க நல்ல உபதேசங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, வேதத்தின் கதைகளை சொல்லிக் கொடுப்பாங்க, நல்ல மாரல் லெசன்ஸை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க் கொடுப்பாங்க, சின்ன சின்ன புக்ஸ் கொடுத்து அதில் கலர் பண்ண சொல்லுவாங்க, ட்ராயிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்படி அந்த ஒரு வாரமும் அவங்களுக்கு அவங்களுக்காக ஜெபிப்பாங்க, எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதத்தை வாசிக்கணும்னு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு வாரமும் they will be taught the Bible stories and Bible lessons, நல்ல மாரல் லெசன்ஸ் சொல்லிக் கொடுக்கும். ஸோ இது ஒரு இது இது மத மாற்றமோ இல்லை பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை கிறிஸ்தவ திணிப்பதோ கிடையாது. ஸோ இது நல்ல ஒரு எண்ணத்திற்காக, நோக்கங்களுக்காக இந்த பிள்ளைகளுக்கு நன்மையான காரியத்தை நம்ம செய்யணும். அவங்களுக்கு அதே மாதிரி லாஸ்ட் டேல கிஃப்ட் ஏதாவது கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. முக்கியம் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், டிஃபன் பாக்ஸு, அப்புறம் பென்சில் பாக்ஸு. இப்போ அடுத்த வருஷத்துக்கு அவங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பேகு, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொருட்களை என்ன பண்ணுவாங்க, கிஃப்டாக கொடுப்பாங்க. ஸோ நல்ல காரியங்களை அவங்க கற்றுக் கொடுத்து, மாரல் லெசன்ஸ் சொல்லி கொடுத்து, அவங்கள கொஞ்சம் ஒரு 1 வீக்காக ஆக்டிவாக பிஸியாக வச்சுப்பாங்க. ஸோ இதுக்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் அனுப்புங்க. அதே நேரத்தில் கிறிஸ்தவ பிள்ளைகள், சபையில் இருக்கிற பிள்ளைகளும் அந்த டைமில் நீங்கள் நிறைய நேரத்தில் அந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது வெக்கேஷன் போகிறது, ஊருக்கு போகிறது, அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு 1லேருந்து 7 வரைக்கும் ஒரு வாரம் தான் அந்த கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வெக்கேஷன், உங்களுடைய காரியங்கள் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வாரமும் கர்த்தருடைய பிள்ளைகள்
நீங்கள் என்ன பண்ணுங்க, விபிஎஸ்க்கு அனுப்புங்க. கர்த்தரை அறியாதவர்களும், ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரி உங்கள் வீட்டில் சிறு பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அறியாத, நீ இது வரைக்கும் சர்ச்சுக்கே நான் போனதில்லை பிரதர், இது வரைக்கும் நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாங்கள் கலந்து கொள்ளலன்னு சொன்னால், நீங்கள் வந்து பிள்ளைங்க என்ன பண்ணலாம், வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்பலாம். ஸோ நல்ல விஷயங்களை அவங்க கொள்வார்கள். நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக தே வில் பி லெட் பை த டீச்சர்ஸ். ஸோ இதுதான் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் என்று சொன்னால் விடுமுறை வேதாகம பள்ளி. ஸோ இதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸோ சிறு பிள்ளைகள் வந்து முக்கியமாக இந்த 15, 16 வயதெல்லாம் பார்க்கும்போது டீனேஜ்னு சொல்லுவாங்க, 12, 13 அந்த வயதில் தவறான பாதையில் பிள்ளைகள் போகிறது அறிந்திருக்கும். போதை பழக்கத்துக்கு அடிமையாகுது, இல்லை வேறு ஏதாவது தவறான உறவுகளுக்கு அடிமையாகுது, இப்படி வந்து நிறையா பாவத்துக்குள்ளே அவங்க போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த விபிஎஸ்க்கு அனுப்புவதன் மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இதெல்லாம் தவறு, நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், தவறான பாதையில் போகக்கூடாது, பாவத்தின் பாதையில் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வந்து நல்ல வழியிலே நடத்துவது தான் இந்த விபிஎஸ். ஸோ முக்கியமாக வாலிப பிள்ளைகள், அந்த 12, 13, 14 அந்த வயசில் தான் வாழ்க்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு ரூட்டில் போகும். ஸோ நீங்கள் விபிஎஸ் அனுப்புவதன் மூலமாக உங்கள் பிள்ளைகள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவார்கள். தவறான பாதையில் அவங்க போவதற்கு வாய்ப்பில்லை. அவங்க கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற விபிஎஸ் டீச்சர்ஸ் அவங்க கிளாஸ் பிரித்து விட்ருவாங்க, பிரைமரி, ஜூனியர், பிகினர், சீனியர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு 10 பிள்ளைங்க ஒரு கிளாஸ் இருக்காங்கன்னா அந்த டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைங்களுக்காக செபிப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளரும்னு சொல்லி செபிப்பாங்க. ஸோ இந்த விபிஎஸ்க்கு போவது நிமித்தமாக உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளருவார்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை விபிஎஸ்க்கு அனுப்புங்க. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். God bless you.